ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூன் 18, 2024. தூய்மை தன்மை நமது வாழ்க்கையினுடைய, இந்த ஆன்மீக பாதையினுடைய, பரமாத்ம வெளிப்பாட்டினுடைய மிகப்பெரிய ஆதாரமாகும். ஓர் அழகான மகா வாக்கியத்தை கூறுகிறோம். பகவான் கூறியிருக்கிறார், பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் விளம்பரம் செய்கிறீர்கள், உடல் மனம் பொருள் அனைத்தையும் ஈடுபடுத்தி சேவை புரிகிறீர்கள். இது மிகுந்த நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த மிகப்பெரிய காரியம் வெறும் தூய்மை தன்மையின் சக்தியினாலேயே சாத்தியமாகிவிடும் என்று கூறியிருக்கிறார். தூய்மை தன்மை என்பது இறைவனை வெளிப்படுத்துவதற்கு மிக அழகான மிகப்பெரிய சாதனமாக ஆகிவிடும். இந்த தூய்மை தன்மையின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்திருக்கிறோமா? நமது சேவைகள் கூட வெற்றியடைவதற்கு தூய்மை தன்மை மிகப்பெரிய பங்காற்றுகிறது. எந்த சேவை நிலையத்தில் மிக சக்தி வாய்ந்த தூய்மை தன்மையின் அதிர்வலைகள் இருக்குமோ, தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் அங்கே வருவதற்கு கவரப்படுகிறார்கள். எங்கே வீணான விஷயங்களின் அதிர்வலைகள் இருக்குமோ, அங்கே வரக்கூடிய ஆத்மாக்கள் பின்னர் நின்று விடுகிறார்கள். சிலர் ஆத்மாக்கள் வகுப்பிற்கு வருவதில்லை என்று கவலைப்படுகிறார்கள். கவலைப்படுவதற்கு பதிலாக நாம் இருக்கும் இடத்தின் அதிர்வலைகளை சக்தி வாய்ந்ததாக ஆக்குவோம். நீங்கள் கீதா பாடசாலை நடத்தலாம் அல்லது சேவை நிலையம் நடத்தலாம். தூய்மை தன்மையின் அதிர்வலைகள் இருந்தால் சேவை தானாகவே அதிகரிக்கும். பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவு கூர்வோம். எந்த சந்நியாசி மிக உயர்ந்த தூய்மையின் சக்தி நிறைந்தவராக இருக்கிறாரோ, அவரது சிஷ்யர்களும் அவ்வாறே தரமானவர்களாக இருப்பார்கள். அதே போன்று நமது தூய்மையின் சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ, நமது சேவையும் கூட அந்த அளவிற்கு அதிகரித்து கொண்டே செல்லும். நம்மால் பிறருடைய சித்தத்தை கூட அமைதிப்படுத்த முடியும், அவர்களையும் முன்னேற்ற முடியும். நமது தூய்மையான வார்த்தைகளால் பிறருக்குள் மறைந்திருக்கக்கூடிய தூய்மையின் சக்தி விழிப்படைய துவங்கும். எனவே தூய்மை தன்மை என்பது சேவைக்கான மிக அழகான சாதனமாகும். எந்த காரியம் மற்ற எந்த விஷயங்களாலும் நடைபெறவில்லையோ, தூய்மை தன்மையின் சக்தியினால் அதனை சாதிக்க முடியும். லட்சியத்தை உருவாக்குவோம். நான் எங்கு சென்றாலும், யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு தூய்மை தன்மையின் சக்தியை வழங்க வேண்டும். இதில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இது மிக அழகான பயிற்சியாகும். யார் முழுமையான தூய்மை தன்மையில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் குமாரர்கள், குமாரிகள், தாய்மார்கள், அதர்குமாரர்கள் என்று யாராக இருந்தாலும், முழுமையான தூய்மை தன்மையின் சக்தியினால் எனது ஒளியினை நான் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, அவர்கள் தனது அமைதியின் சக்தியை அதிகரிக்க வேண்டும். மேலும் யாரை பார்த்தாலும் நெற்றியிலிருந்து தூய்மை தன்மையின் அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும். அதற்கான பயிற்சி என்னவென்றால், நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன், அல்லது தூய்மை தன்மையின் தேவியாவேன், அல்லது தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன். எனது நெற்றியிலிருந்து தூய அதிர்வலைகள் வெளிப்பட்டு, தங்க நிற கிரணங்கள் வெளிப்பட்டு, நான் யாரையெல்லாம் பார்க்கிறேனோ அந்த ஆத்மாக்களிடம் சென்றடைகின்றன. உங்களது வீட்டில் கூட முழு நாளிலும் 2-3 முறைகளாவது இப்படிப்பட்ட பயிற்சி செய்து தூய அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள். நீங்கள் யோகம் செய்யும் போது கூட அனுதினமும் சிறிது நேரம் தூய்மை சக்தியின் அதிர்வலைகளை பரப்புவதற்காக ஒதுக்குங்கள். உலக உருண்டையின் மீது ஃபரிஷ்தாவாக நான் இருக்கிறேன், அல்லது சிவ சக்தியாக இருக்கிறேன். சிவ தந்தையிடமிருந்து தூய அதிர்வலைகள் வெளிப்பட்டு எண்ணில் நிறைந்து என்னிடமிருந்தும் வெளிப்பட்டு நாலா புறங்களிலும் பரவுகின்றன. உங்களது வீடுகளில் பரவச் செய்யுங்கள், சேவை நிலையங்களில் பரவச் செய்யுங்கள். அனுதினமும் 15 நிமிடங்களாவது இதற்காக ஒதுக்குங்கள். 2-3 முறைகளாக பிரித்து கொண்டு 5 நிமிடங்களுக்கு கூட செய்யலாம். உங்களது அதிர்வலைகளே மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும். இந்த முழு உலகும் தூய்மையற்ற தன்மையின் அக்னியில் எரிந்து கொண்டிருக்கிறது. உங்களது தூய அதிர்வலைகள் அவர்களது சித்தத்தினை தூய்மையாக்கும், அவர்களது கர்மேந்திரியங்களை குளிர்விக்கும்.
மனதினை குளிர்ச்சியடைய செய்யும். இந்த தூய்மையின் சக்தி நமது யோகத்தின் சக்தியினை, அமைதியின் சக்தியினை அதிகரிக்கும். எனவே வாருங்கள், சுய முன்னேற்றத்திற்காகவும் சேவையின் முன்னேற்றத்திற்காகவும் வாழ்க்கையை தடைகளற்றதாக ஆக்குவதற்காகவும் மோதல்களிலிருந்து விடுபடுவதற்காகவும் தூய்மை தன்மையின் சக்தியினால் தன்னைத்தான் பரிசுத்தமானவராக, சரளமான சித்தம் படைத்தவராக, மிக அழகானவராக, இனிமையானவராக, மென்மையானவராக ஆக்குவோம். ஓம் சாந்தி.